ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி as usual நான் கேட்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே நம்மளுடைய டெவல் ஹீரோ குவா தான் காமிக்கிறாங்க. கையில் ஃப்ளவரோட வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். யாருக்காகனா நம்ம ஹீரோயினுக்காக தான். அவன் வர நேரம் பார்த்து அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே நம்ம ஹீரோயின் இங்கே கேஸ் மேன் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ வரதை பார்க்காம அவங்களும் யதார்த்தமாக அந்த கேஸ் மேன் கிட்ட சிரிச்சு வர பேசிடுறாங்களா. அதை இந்த டெவல் பார்த்துறான். அவனுக்கு அப்படியே வயிறெல்லாம் எரியுது. அந்த கேஸ் மேன் வெளியில போனதுக்கு அப்புறம் இவனை உள்ள போறான். கையில இந்த ஃபிளவர்ஸை டேபிள்ல வச்சுட்டு பக்கத்துல நிக்கிற ஹீரோயினி கிட்ட, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இருந்து வெளியில போனானே அந்த ஆளு யாருன்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும் யதார்த்தமா அவர் கேஸ் லைன் செக் பண்ண வந்தாரு, பார்த்துட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க. இவனும் ஸ்லீவ் எல்லாம் மடிச்சு விட்டுட்டு, ஓ அப்படியா, ஆனா நான் பார்க்கும்போது நீ அந்த ஆளுக்கிட்ட சிரிச்சுல பேசிட்டு இருந்த, ஒருவேளை நான் வீட்டுல ஆள் இல்லாதப்போ உனக்கான லவ்வரை நீ தேறியான்னு கேட்குறான். அதை கேட்ட ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வருது. கோ எதுக்கு எப்படி அன்ரீசனபிளா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பாக்குறாங்க. உடனே பின் பக்கமா அவங்க முடிய பிடிச்சி இழுத்து அங்க இருந்த டேபிள்ல ஒரே மோது. அதோட அவங்க கழுத்தை பிடிச்சு நெரிச்சு, நீங்க உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரேஞ்சர் கூட பேசக்கூடாது, சிரிக்க கூடாதுன்னு, எதுக்கு எப்போதுமே நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறேன்னா அவங்கள அடிச்சு பயங்கரமா அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்கள அடிச்சு அபியூஸ் பண்ணதே இல்லாம அடுத்து கொஞ்ச நேரத்துல ஹீரோயினி கிட்ட வந்து, சாரி நீங்க நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், கோவம் வந்தா நான் என்ன பண்ணு எனக்கே தெரிய மாட்டேங்குது, ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஒன்று லவ் பண்ணிட்டு இருக்கேன், எங்க நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவோ இல்ல என்கிட்ட இருந்து உன்னை யாராவது பிரிச்சிருவாங்களன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் மேல உனக்கு கோவம் இருந்தா நீ வேணா என்ன அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான். இது எப்போதுமே அவங்க வீட்டுல நடக்கிறதா போல அமைதியாவே இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. ஆல்ரெடி அவங்க 2 பேருக்குமே ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. இவன் இந்த மாதிரி ஹீரோயினை அடிச்சு அபியூஸ் பண்றத குழந்தை பார்த்தா குழந்தை ஹர்ட் ஆவான்னு குழந்தைய கிண்டர் கண்டல வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினி கிட்ட சாரி கேட்டுட்டு அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அங்க இருக்கிற டேபிள்லயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. போன்ல ஹீரோயின் அப்பா, நீங்க நேத்து நான் வெளியில போகும்போது ரூரோடைய கிண்டர் கார்டன் டீச்சர் மீட் பண்ணேன். ரூரோ கிளாஸ்ல யாரையோ ஒரு பொண்ணை அடிச்சிட்டாலாம். மேபி பேரண்ட்ஸை மீட் பண்ணாம இருக்கிறதால குழந்தை ரொம்பவே அப்செட்டா இருக்கான்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிருக்காங்க. நீ போயிட்டு குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரியாமா இல்ல நான் போய் கூட்டிட்டு வருவான்னு கேக்குறாரு. சரிங்கப்பா நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லவும், நீங்க என்னாச்சு உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு, உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா, அப்போட ஹெல்ப் உனக்கு எதுவும் தேவையாமான்னு கேக்குறாரு. அப்பா அது வந்தேன்னு எல்லா உண்மையும் ஹீரோயின் சொல்ல வராங்க. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. இதுக்கு முன்னாடி ஒரு நாள் பாத்ரூம்ல ஹீரோயின் குளிக்க போயிருப்பாங்க. அந்த பாத்ரூம்ல அவங்களுக்கே தெரியாம ஒரு ஹிடன் கேமரா இருக்கிறத பாத்துருவாங்க. ஆல்ரெடி அந்த கு ஒரு சைக்கோன்னு தெரியும், இருந்தாலும் குளிக்கிற இடத்துல எல்லாம் ஹிடன் கேமரா வச்சா யாரு சும்மா இருப்பா. அவங்களுக்கு அதை பார்த்தது செம்மையா கோவரது. அந்த ஹிடன் கேமராவை எடுத்துட்டு போய் அவன் மூஞ்சிலே விட்டு கடைசி, என்னது இது உங்களுக்கு என்ன பைத்தியமா படிச்சிருக்கு, குளிக்கிற இடத்துல கூடமா ஹிடன் கேமரா வைப்பீங்க, எதுக்கு இதை வச்சீங்கன்னு கேட்கவும், ஏன் நான் என்ன அடுத்தவன் பாத்ரூம்லயே வச்சா என் சொந்த வைஃபை குளிக்கிறது கூடமா நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து, நீ என்கிட்ட இருந்து எந்த சீக்கிரத்தையுமே மறைக்க கூடாது, உன்னுடைய இன்ச்சு பை இன்ச்சு ஸ்கின்னு கூட எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி பயங்கர கிரேசியா பேசிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்க இருந்த சிசர் எடுத்து, கூ நீ சரியான போபடி, என் பக்கத்துல கூட வர ட்ரை பண்ணாத, வந்தினா உன குத்திடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து இவங்க வீட்டுக்கு ஹீரோயின் அப்பா வந்திருப்பார் போல. அங்க என்னமா சத்தன்னு சொல்லிட்டு மேல வரவும் ஹீரோயின் வச்சிருந்த அந்த சிசரால வேணும்னே அவன் கையை கிழிச்சுக்கிட்டு, ஹீரோயின் தான் அவன் கையை கிழிச்சிட்டான்னு சொல்லி வேணும்னே அவங்க அப்பா மாடி ஹீரோயினுக்கு எதிராக ஃப்ரேம் பண்ணிருப்பான். அவங்க அப்பா மேல வந்து பார்க்கும்போது ஹீரோயின் கையில பிளட் ஸ்டெயின் ஆகக்கூடிய சிசர் இருக்கவும் அவன் கையில பிளட் ஒழுகிட்டு இருக்கவும் தான் பொண்ணு தான் மருமகனை ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைச்சு ஹீரோயினை பிடிச்சி தீட்டி விட்டுட்டு இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பாரு. சோ இப்போ அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்தா ஹீரோயின் என்ன சொன்னாலும் அவரை நம்ப போறது இல்ல, அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார்னு நினைச்சு அவங்க அப்பா கிட்ட எதையுமே சொல்லாம மறைச்சிடறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் அம்மா அப்பா 2 பேருமே ரொம்பவே நல்லவங்க. ஹீரோயின் மேல ரொம்பவே கேரிங்கா இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் அந்த வீட்டுல என்ன பாடுபட்டு இருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியாது இல்லையா. இவங்களுடைய பார்வையில தன் மருமக ரொம்பவே நல்லவர், தன் பொண்ணு நல்லா பாத்துக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப கூட ஹீரோயின் கிட்ட, நீங்க மாப்பிள்ள ரொம்பவே நல்லவருமா, உன் மேல ரொம்பவே அன்பா இருக்காரு, ஆனா நீண்டாம அவர் மேல அடிக்கடி கோவப்பட்டு இருக்க, உன்னுடைய கோவத்தை குறைச்சிக்கோ, உன் மேல அவருக்கு எவ்வளவு அக்கறை இருந்தா வேலைக்கு போனா கூட நீ டயர்ட் ஆகிடுவேன்னு உன்னை வீட்டுக்குள்ளேயே வச்சு பத்திரமா பார்த்துருப்பாரு, அவர் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. மறுநாள் ஆகுது. ஹீரோயின் அவங்க குழந்தைய மீட் பண்ண கிண்டர் கார்டன் தான் வந்திருக்காங்க. அங்க அவங்க குழந்தை கிட்ட, எதுக்குமா அவன் கிளாஸ்மேட் பொண்ணு அடிச்சான்னு கேட்கவும் அதுக்கு அந்த குட்டி பாப்பா ரூருவோ, அம்மா நான் வீட்டுல இருக்கும் போது அப்பாவை இந்த மாதிரி எதுனா உங்களை அடிச்சிருக்காரு, அதை நானும் பார்த்திருக்கேன், அதனாலதான் அடிச்சா, அது மட்டும் இல்லாம அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு நம்ம கிட்ட யாராவது ராங்க நடந்துக்கிட்டா அதுக்கான பனிஷ்மெண்டா அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு, அதனாலதான் அந்த பொண்ணு அடிச்சேன்னு அவங்க அப்பா கிட்ட பார்த்தா தவறான விஷயங்களால இம்பாக்ட் ஆகி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வருது. குழந்தை மேல கிடையாது, அவங்க ஹஸ்பண்ட் மேல. அந்த குழந்தைய கட்டி அணைச்சுக்கிட்டு, இதுக்கு மேல அந்த டெவில் கோ கிட்ட இருந்தா என் பொண்ணு அவன மாதிரி கெட்டு போயிடுவான்னு குழந்தைய கூட்டிக்கிட்டு அந்த வீட்டை எப்படியாவது தப்பிச்சு போறான்னு முடிவு பண்றாங்க. அந்த கூதான் வீட்டுல அங்கங்க ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு வாட்ச் பண்றதுக்காக ஹிடன் கேமரா வச்சிருக்காங்க இல்லையா, அதனால அவங்க பெட்ரூம்ல தூங்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு கிண்டர் கார்டன்ல இருந்து அவங்க குழந்தைய கூட்டிக்கிட்டு ஃபேஸ் எல்லாம் மாஸ்க் போட்டு கவர் பண்ணிக்கிட்டு ஒரு டாக்ஸியை பிடிச்சு அவசரமா ஏர்போர்ட் தான் கிளம்பிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறான். பெட்ரூம்ல ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு, நீங்க
நைட்டு டின்னருக்கு ரெஸ்டாரண்ட் போலான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இந்த பக்கம் ஹீரோயினும் குழந்தை கூட்டிக்கிட்டு அவசர அவசரமா ஏர்போர்ட் உள்ளேயும் ரீச் ஆயிட்டாங்க. ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வராததால நீங்க நான் சொல்லிட்டே இருக்கேன் என்ன காதல அவங்க அம்மா படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்கிறான். அங்க விக்கையும் தலகாணியமும் பார்க்கவும் அவனுக்கு செம்மையா வெறியாகிட்டு இருக்கு. நீங்க என்கிட்ட இருந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறியா, என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினும் பாஸ்போர்ட்டை கொடுத்து எல்லா வெரிஃபிகேஷனையும் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் அந்த டேபிள் கிட்ட இருந்து நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம்னு சொல்லி பெருமூச்சு விடுறதுக்குள்ள ஆப்போசிட்ல பேய் மாதிரி வந்து நிக்கிறான். அவ்வளவுதான் சொல்லி முடிஞ்சது. ஹீரோயினுக்கு கை கால்லாம் உதறது. இப்போ அவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அவனும் ஹீரோயினை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே நீங்க குழந்தைய கூட்டிட்டு எங்க அம்மா போயிட்டு இருக்கேன்னு கேக்குறான். அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாத குட்டி பாப்பாவும் அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. முன்னாடியே வந்து அப்பா நிக்கிறாருன்ட்டு ஹைட் அண்ட் சீக்க விளையாடுறத நினைச்சு அவங்க அப்பா கிட்ட ஓடி வந்து ஹக் பண்ணி ஹைட் அண்ட் சீக் கேம்ல நீங்க தான் வின் பண்ணீங்க, நீங்க எங்களை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆமாண்டா செல்லம், அப்பா எவ்வளவு கிரேட் இல்ல, நீங்க எங்க போனாலும் உங்களை ஈஸியா நான் கண்டுபிடிச்சிருவேன். சரிம்மா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு ஹீரோயினி கிட்ட வந்து வீட்டுக்கு போலாமா நீங்க வான்னு சொல்லி கூப்பிடுறான். இங்க ஹீரோயினுக்கு அவன் கேட்கிற தோரணிலேயே கை கால்லாம் நடங்குது. பாவம் ஹீரோயின் இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்கானோ ஒரு விதமான மரண பயத்தோடய அவன் கூட வீட்டுக்கும் போறாங்க. அவங்க நினைச்சபடியே வீட்டுக்கு வந்ததும் தர தரன்னு பிடிச்சி பெட்ரூமுக்கு தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். பாவம் ஹீரோயின் அவங்க கிட்ட கெஞ்சிறாங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் அது மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க வர வர உனக்கு அதிகமா செல்லம் கொடுத்துட்ட, அதனாலதான் நான் என்ன பண்ணுவேங்கிறத நீ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி பெட்ல தள்ளி அவன் இடுப்புல இருந்த பெல்ட்டை கட்டி சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு சொல்லி ஹீரோயினும் எவ்வளவோ அழுது கெஞ்சிட்டு இருக்காங்க. எத்தனை தடவை சொல்லியிருக்கான் வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு. அப்படி சொல்லி நீ போகிறனா யாரை பார்க்க போனா அவங்கள போட்டு செம்மையா அடிச்சதே இல்லாம கால இருந்தா தானே வீட்டை விட்டு ஓடுவேன்னு சொல்லி ஹாக்கி பேட் எடுத்துட்டு வந்து அவங்க காலை அடிச்சு உடச்சு விட்டுறான். மறுநாள் காமிக்கிறாங்க, காலில் கட்டு போட்டு வீல் சேர்ல உட்கார வச்சு நீங்க உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் உன்னை பார்க்க வரதா சொல்லிருக்காங்க. உனக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, அவங்க கிட்ட எப்படி பேசி சமாளிக்கணும்னு உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா உங்க அம்மாவுக்கு வர ரொம்ப நல்லா பிளட் பிரஷர் இருக்கு, அது இல்லாம உங்க அப்பாவும் வேற உடம்பு சரியில்லாம இருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைய வேற அவங்க தான் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. இதுல நமக்குள்ள நடக்கிற பிரச்சனையை வேற நீ அவங்க கிட்ட சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய ஹெல்த் தான் பாதிக்கப்படும், ரொம்பவே ஹர்ட் ஆவாங்க. அதையும் மீறி நீ சொல்ல ஆசைப்பட்டினா இது ஒரு நிமிஷம் பார்த்துட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு போட்டோ காமிக்கிறான். இந்த தருதல தான் வீடு ஃபுல்லா அங்கங்க ஹிடன் கேமரா வச்சிருக்கானயா. ஹீரோயின் ட்ரெஸ் மாத்தும் போது அதை போட்டோ எடுத்து வச்சிருக்கா. சோ அந்த போட்டோஸை காட்டி போட்டோவெல்லாம் அவுட் பண்ணிட்டுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அதுக்குள்ளே அங்க ஹீரோயின் பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. ஹீரோயினை வீல் சேர்ல பார்க்கவும் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னாச்சுமா எப்படிமா ஆச்சுன்னு சொல்லி விசாரிக்கும் போது ஹீரோயின் சொல்றதுக்குள்ளேயே ஹீரோயின் பேரண்ட்ஸ் கிட்ட அங்கிள் ஆண்டி என்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். வர வர என்னுடைய ஒர்க் ப்ரெஷர்ல என் வைஃபை நான் கவனிக்கவே இல்லை. என் வைஃபை நீங்க வீட்டுல லேண்ட் ஓவரை ஹேண்டில் பண்ணும் போது அது தெரியாம காலில் பட்டு கால் உடைஞ்சிச்சுன்னு போய் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் அம்மாவும் ஏமா இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நீங்க கால் உடைஞ்சதால நகர போக ரொம்பவே கஷ்டப்படுவா, அதனால எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவ கால் சரியாகிற வரைக்கும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோயின் கொஞ்சம் சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே ஹீரோயின் ஷோல்டரை பிடிச்சி அழுத்தி வேணாங்க ஆண்டி, உங்களுக்கு எதுக்கு சிரமம், ஆல்ரெடி என் பொண்ணை வேற நீங்க டேக் கேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுல என் வைஃபையை உங்க கூட அனுப்பி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல, என் வைஃபை நானே பாத்துக்கிறேன், அவளை பாத்துக்கிறதுக்காக ஸ்பெஷலா ஒரு நானியா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கா, நாளையில இருந்து அந்த பொண்ணு வந்து என் வைஃபை பாத்துப்பான்னு அவங்க முன்னாடி ஹீரோயினை போட்டு அடிச்சாலும் தன் மருமகன் அடிக்க மாட்டான்னு சொல்ற அளவுக்கு பயங்கரமா நடிச்சிட்டு இருக்கான். அவ ஆக்ஷனை பார்த்துட்டு உங்களை மாதிரி ஒரு மருமகன் எங்களுக்கு கிடைச்சதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு ஹீரோயின் பேரண்ட்ஸ் பயங்கரமா நெகிழ்ந்து போறாங்க. மறுநாளே ஹீரோயினை டேக் கேர் பண்ணிக்க ஆலின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரான். இதுக்கப்புறம் நீ தான் என் வைஃபை பாத்துக்கணும், அவரை கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட வச்சு மெடிசன்லாம் கொடுத்து பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த ஆலியும் நீங்க கவலைப்படாதீங்க என்னுடைய சிஸ்டரை நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு நமக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி என்னுடைய வைஃபுக்கு தெரியாது, சோ அவ முன்னாடி நீ என்ன சாரன் தான் கூப்பிடணும், அவளையுமே மேடம் தான் கூப்பிடணும்னு சொல்றான். அப்போ அங்க ஹீரோயின் வரவும் இதுக்கப்புறம் நான் தான் அவங்கள டேக் கேர் பண்ணிக்க போறேன், என்னுடைய பேரு ஆலின்னு சொல்லி இன்ட்ரோ ஆக அவள் அங்க திடீர்னு பார்க்கவும் இவ எப்படி எங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஆக்சுவலி ஹீரோக்கும் ஹீரோனிக்கும் மேரேஜ் ஆன அன்னைக்கு அவங்களுடைய வெட்டிங் ஹால்ல எல்லாரும் முன்னாடியும் இந்த ஆலி குடிச்சிட்டு வந்து ஹீரோ கிட்ட என்னதானே நீங்க மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க, என்ன ஏமாத்திட்டு இவளை எப்படி நீங்க மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட பிரச்சனை பண்ணிருப்பா. அவனும் எல்லாரும் முன்னாடியும் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, இவன் பக்கத்து வீட்டு தங்கச்சி தான் ஃபுல்லா குடிச்சிருக்கா, அதான் குடிச்சதுல என்ன பேசணும் தெரியாம வந்து பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை சமாளிச்சு அங்க இருந்து எடுத்துட்டு போயிருந்திருப்பான். அப்போ ஹீரோயினுக்கு அது பெருசா தெரிஞ்சிருக்காது. அது எல்லாத்தையும் இப்ப நினைச்சு பார்க்கவும் இவன் மறுபடியும் வந்திருக்கானா, அப்ப இந்த கோவுக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு சம்திங் ஓடிட்டு இருக்குங்கிறது அவங்களுக்கு கெஸ் ஆகுது. நைட் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினியும் அவங்க பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கும் போது பயங்கரமா இடி இடிக்குது, மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஹீரோவுக்கு ஒரு நைட் மேர் மாதிரி வந்து போகுது. ஆக்சுவலி இது நைட் மேர் கிடையாது, அவன் வாழ்க்கையில நடந்த ஒரு நிஜம். ஹீரோயினை மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை உருகி பயங்கரமா லவ் பண்ணி இருந்திருப்பான். ஆனா அந்த பொண்ணை இவனுக்கு துரோகம் பண்ணிட்டு இவனுடைய பெட்ரூம்லயே வேற ஒருத்தன் கூட க்ளோஸா இருந்திருப்பா. ஒரு நாள் யதார்த்தமா இவன் வீட்டுக்கு வரும்போது அவங்க ரெண்டு பேரும் பெட்ல ஒன்னா இருந்ததா இவன் கண்ணாலே நேரா பாத்துருவான். அவனால அதை தாங்கிக்கவே முடியாது. அதே இடத்துல அவனையும் கொன்னுட்டு அவளையும் கொன்னிருப்பான். மேபி இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் இவன் இந்த அளவுக்கு சைக்கோ தரமா இருக்கான் போல. இப்போ அதெல்லாம் ஒரு நைட் மேர் மாதிரி அவனுக்கு வரவும் பயந்து போய் எழுந்திருக்கிறான். பக்கத்துல ஹீரோயின் தான் என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படியே ஹீரோயினே திரும்பி பாக்குறான். இப்போ அவன் கண்ணுக்கு அவனை சீட் பண்ணிட்டு போனா அவனுடைய எக்ஸ் மாதிரி ஹீரோயின் தெரியவும் அப்படியே ஹீரோயின் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு என்ன எதுக்கு சீட் பண்ண சொல்லிட்டு அவங்கள போட்டு செம்மையா அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். சத்தம்
கேட்டு இந்த ஆலியுமே ஓடி வந்து பாக்குறா. ஹீரோயினை போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்கான். அவங்கள போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு மிதின்னு மிதிச்சுட்டு அவங்க தலையெல்லாம் பிடிச்சி செவுத்துல மோதி விட்டு அவங்களை இல்லாத கொடுமைலாம் பண்ணிட்டு அவன் கொலவரி எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஹீரோயினையே பாக்குறான். அப்பதான் அவன் கண்ணுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தன்னை ஏமாத்திட்டு போன தன்னுடைய எக்ஸ் இல்ல ஹீரோயினுங்கிறது ஞாபகம் வருது. அப்புறம் என்ன வழக்க போல ஐயோ நீயா சாரிமா என்ன மன்னிச்சிட்டுமா நான் தெரியாம பண்ணிட்டேன் ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டேன் அந்த கனவுல இம்பாக்ட் ஆகி நான் என்ன பண்றேன்னு தெரியாம பண்ணிட்டேமா என்ன மன்னிச்சிட்டுமா நீ வேணா என்ன அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு தன்னை தனியா அடிச்சுக்கிட்டு அன்னியனே தோத்துருவாரு. அந்த அளவுக்கு மல்டி பர்சனலா நடந்துக்கிறான். இப்படி அங்க நடக்கிறது எல்லாத்தையும் இந்த ஆலியும் நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. அப்ப கோக்கு ஹீரோயின் மேல லவ்வே இல்ல போல. இந்த வைப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னா அந்த சைக்கோ மேல இந்த சைக்கோ ஆசைப்படுது. நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. இந்த ஆலி ஹீரோக்கு ஏதோ வைஃப் மாதிரியே அவனுக்கு டையெல்லாம் கட்டி விட்டு அவன் கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இந்த கோமே அவ கூட க்ளோஸ் ஆகி அவகிட்ட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஹீரோயினும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதை பார்த்ததும் ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேருக்குள்ள அஃபேர் ஓடிட்டு இருக்குங்கிற டவுட் இப்ப கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அதான் இந்த கோக்கு ஆல்ரெடி ஒரு லவ்வர் இருக்கால அப்புறம் இன்னுமே எதுக்கு நம்மளுக்கு டிவோர்ஸ் கொடுக்காம நம்மள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த கோ ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் இந்த ஆலி கிட்ட நைட்டு கோ என்னெல்லாம் பண்ணாங்கிறத நீயும் பார்த்துருந்தானே எனக்கும் தெரியும். இப்போதைக்கு ஒன்னால மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இந்த வீட்டை நான் போகணும் அதுக்கு எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறாங்க. மேடம் என்ன பேசுறீங்க? கோ சார் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் உங்களுக்கே தெரியும். என்னாலலாம் அவருக்கு அகேன்ஸ்டா எதையும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறா. உடனே ஹீரோயின் கபோர்டு திறந்து அவங்க கிட்ட இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் அவகிட்ட கொண்டாந்து கொடுத்து இந்த நகை பணம் எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ தயவு செஞ்சு இங்க இருந்து தப்பிச்சு போகிறதுக்கு மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறாங்க. ஆனா சாருக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறதுன்னு அந்த ஆலி கேட்கவும் இந்த நகை பணம் எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிட்டு இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டேன்னா ஏன் மேலே எல்லா பழியும் போட்டுடுன்னு சொல்லிட்டு அதுக்குமே அவளுக்கு ரூட் போட்டு தராங்க. பரவாயில்லையே இந்த ஐடியாவும் செம்மையா தான் இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் டீலுக்கு ஓகே சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் திங்ஸ் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி அந்த வீட்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வரா. பார்த்தா ஆப்போசிட்ல கோடி கார் தான் வந்து நிக்குது. ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. என்னடா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆபீஸ் போனா அதுக்குள்ள என்ன திடீர்னு வந்து நிக்கிறான்ட்டு அந்த ஆலியை தான் பாக்குறாங்க. அவ தான் ஹீரோக்கு கால் பண்ணி வர சொல்லிருப்பா போல. சாரி மேம் என்னால சாருக்கு அகேன்ஸ்ட் எல்லாம் நடந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அடி பாவி என்னைய மாட்டி வர ஏறிட்டு அவ கையை பிடிச்சு வீல் சேர்ல வச்சு வேணா என்ன போக சொல்லாதா என்ன தள்ளி விட்டுறாதான்னு சொல்லி வேணும்னே அந்த வீல் சேர்ல இருந்து கீழே விழுந்துட்டு அந்த கோ பக்கத்துல வரவும் பாருங்க கோ என்ன இந்த ஆலி வீட்டை விட்டு வெளியில போக சொல்றான். நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போனாதான் என்னுடைய இடத்துக்கு அவன் வரலாமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்த பணம் நகையெல்லாம் பிடுங்கிக்கிட்டு என்ன வீட்டை விட்டு வெளியில துரத்தி விட பாக்குறான்னு சொல்லி அப்படியே நடிச்சிட்டு இருக்காங்க. இங்க அந்த ஆலிக்கு ஒன்னும் புரியல. என்னடா இவன் நம்மளுக்கு மேல பெரிய கேடியா இருப்பா போல இவள மாட்டி விடலான்னு பார்த்தா நம்மள மாட்டி விடலன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. கோ அவளை ஓங்கி செவ்வல்லே ஒண்ணு வச்சுட்டு உன்னை வான் பண்றேன் இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கோன்னு சொல்லி அவளுக்கு வார்னிங் கொடுத்துட்டு ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அவங்க மனசுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியாது இருங்க உங்க ரெண்டு பேருக்கும் இந்த வீட்லயே சமாதி கட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈவினிங் ஆகுது. ஹீரோயின் தான் நைட்டு டின்னருக்காக சூப் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்த ஹீரோவோ என்னாச்சு நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஆலி இல்லையான்னு கேட்கவும் இல்லைங்க இந்த சூப்பர் நான் ரீசெண்டா தான் கத்துக்கிட்டேன் இது ரொம்பவே சூப்பரா இருக்கும் உங்களுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நீங்க போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க சாப்பிடலான்னு சொல்லுவோம். சரிமான்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம ஹீரோயின் மறைச்சு வச்சிருந்த ட்ரக்ஸ் அதுல கலந்து விட்டுறாங்க. டின்னருக்காக அவனும் வந்து டைனிங் டேபிள் உட்காந்துருக்கான். அவனுக்கு மட்டும் அந்த சூப்பை ஊத்தி கொடுத்து குடிக்க வச்சுட்டு அவங்க குடிக்காம பக்கத்துல நின்று ஆலியும் கூப்பிட்டு இந்த சூப்பை இன்னைக்கு தான் நான் ட்ரை பண்ணிருக்கேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாருன்னு சொல்லி அவளுக்குமே ஒரு கப்பு ஊத்தி கொடுக்குறாங்க. அவ்வளோ அதை நம்பி வாங்கி குடிச்சிடறா. நைட் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினும் பெட்ல இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு மட்டும் தூக்கமே வரல. ஒரு மாதிரி ஹார்ட்டா ஃபீல் ஆகவும் எழுந்து போய் ஐஸ் வாட்டர் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். பார்த்தா பக்கத்துல இந்த ஆலியும் பேய் மாதிரி வந்து நிக்கிறா. ஆலி இந்த நேரத்துல நீங்க என்ன பண்றேன்னு ஹீரோ கேட்கா. எனக்கு ரொம்பவே ஹார்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவனும் ஆல்ரெடி ட்ரக்ல இருந்ததால அவ கூட இன்டிமேட்ல இருக்க ட்ரை பண்ணும்போது அப்ப கரெக்டா ஹீரோயின் எழுந்து வந்து அங்க நடக்கிறது எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இதுல என்ன பெரிய காமெடினா அவங்க ரெண்டு பேரையுமே ஹீரோயின் இன்டிமேட் ஆகவே விடல. எதுவுமே தெரியாத மாதிரி அங்க தற்செயலா வந்த மாதிரியும் கோ நீங்க எங்க இருக்கீங்கன்னா அவன பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே கிச்சன் பக்கம் வராங்க. ஹீரோயின் சவுண்ட் கேட்டதோ இவனும் அந்த ஆலியை விட்டு நகர்ந்து போக ட்ரை பண்றான். அப்ப அவனை பிடிச்சி இழுத்து இப்ப எதுக்கு இந்த அளவுக்கு நர்வஸ் ஆகுறீங்க அவளுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சாதான் என்னவான்னு கேக்குறா. இங்க பாரு நான் என்னதான் அவன் கூட க்ளோஸா இருந்தாலும் என்னைக்குமே என்னுடைய லவ் என்னுடைய வைஃப் மேல மட்டும் தான் இருக்கும். ஏன்னா நான் அந்த அளவுக்கு அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன். தேவையில்லாம ட்ரிக் பண்ணி நமக்குள்ள இருக்கிற நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை பத்தி அவளுக்கு தெரியப்படுத்த ட்ரை பண்ணாதுன்னு சொல்றான். நீங்க உங்க வைஃபை லவ் பண்ணேன்னு சொல்றீங்க அப்புறம் இதுக்காக அவளை அடிச்சு டார்ச்சர் எல்லாம் பண்றீங்கன்னு கேக்குறா. உடனே அவ கழுத்தை பிடிச்சி நெரிச்சு எவ்வளவு தைரியம் தான் ஏன் முன்னாடி இந்த அளவுக்கு பேசுவா இதுக்கப்புறம் இதை பத்தி பேசினா உன்னை கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன்னு சொல்லி நீங்க இங்க வந்துட்டு இருக்கா நம்ம ரெண்டு பேரும் இந்த ரூம்ல இருக்கிறது தெரிஞ்சா தப்பா நினைச்சுப்பான்னு சொல்லி போய் அவளை டைவர்ட் பண்ணி இங்கிருந்து கூட்டிட்டு போன்னு சொல்றான். சோ இவ்வளவு ஹீரோயின் முன்னாடி போய் நின்னா சாரிங்க கிடையாது அந்த பக்கம் எங்கேயாவது இருப்பாங்க வாங்க போய் பார்க்கலாம்னு சொல்லி ஹீரோயினை டைவர்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போறா. நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது கோ இருந்து ஹீரோயின் தூங்குறாங்களா என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் அந்த ஆலி சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவ என்ன சொல்லியிருப்பானா இப்பெல்லாம் ஹீரோயின் நடந்துக்கிற விதமே வித்தியாசமா இருக்கு அது எப்படி ரெண்டு பேருக்குமே ஒரே நேரத்துல ஹார்ட் ஆகும் எனக்கு என்னமோ நைட்டு அவங்க சாப்பாட்டுல எதையும் கலந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க எதுக்கோ டீப்பா அவங்கள வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பா. அதனால இவனும் ஹீரோயின் தூங்குனதுக்கு அப்புறம் அவங்க போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறான். பார்த்தா அந்த போன்ல இவன் ஆலி கூட இன்டிமேட் ஆக ட்ரை பண்ணிருப்பாளையா அந்த வீடியோ இருக்கு. அதை பார்த்ததும் செம்மையா டென்ஷன் ஆகிடுறான். அப்ப ஆல்ரெடி எங்களை பத்தி எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லி பக்கத்துல இருந்த தலகாணி எடுத்து ஹீரோயின் மூஞ்சிலே வச்சு அழுத்திட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் பிடிச்சு தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும் ஹனி நானும் ஆலையும்
சும்மா விளையாட்டுக்கு தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். உண்மையிலே நான் ஒன்றை மட்டும் தான் லவ் பண்றேன். ஆனா நீ எதுக்காக அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்த? என்ன அந்த வீடியோவை ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணி நான் கெட்டவங்கிறத எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சு என்கிட்ட இருந்து ஈஸியா டிவோர்ஸ் வாங்கி என்னை விட்டு தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? அதுவும் கனவுல கூட நடக்காதுன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறான். என்னடா பண்ண போறான்னு பார்த்தா ஓங்கி செவ்விலே ஒரே அறை. மறுநாள் காமிக்கிறாங்க ஹீரோயின் கண்ணும் வீங்கி போயிருக்கு. அப்ப அந்த ஆலியும் ஹீரோயின் கிட்ட வந்தா, என்னாச்சு மேடம், கண்ணை ரொம்ப பழுத்து போயிருக்கு போல, நைட்டு எதுவும் சரியா தூங்கலையான்னு கேட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்கா. இந்த தடவை ஸ்ட்ரைட்டாவே அவகிட்ட, எனக்கு தெரியும் என் ஹஸ்பண்ட் மேல உனக்கு லவ் இருக்குன்னு, அப்புறம் எதுக்காக என்ன இந்த வீட்டை விட்டு போக விட மாட்டேங்கிற? நான் இங்கிருந்து போனா தானே என் ஹஸ்பண்ட் உனக்கு கிடைப்பான்னு கேக்குறாங்க. அவளும் ஹீரோயின் பக்கத்துல வந்து, மேடம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, கோகோ வெறும் லஸ்ட் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு, லவ்ங்கிறது உங்க மேல மட்டும்தான் இருக்கு. அப்படி இருக்கும் போது அவரை எப்படி என்ன மேரேஜ் பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு போறா. மறுநாள் ஹீரோயின் அவங்க காலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க அந்த ஆலி கூட தான் ஹாஸ்பிட்டல் வராங்க. அப்போ அந்த ஆலி கிட்ட, நான் சாப்பிடாம வந்துட்டேன், எனக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வா, நான் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு சொல்லுவோம். ஆனா நான் எப்படி உங்களை ஹாஸ்பிட்டல்ல தனியா விட்டுட்டு போகிறது? நீங்க எங்கேயாவது ஓடி போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? சாருக்கு யார் பதில் சொல்றதுன்னு கேக்குறா. என்னுடைய இந்த உடஞ்சு போன காலை வச்சுட்டு நான் எங்க பெருசா ஓட போறா? என்னை பார்த்து நீ பயப்படவனா? நான் எங்கேயும் ஓடில போக மாட்டேன், நீ போய் எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொல்லுவோம். சரின்ட்டு அவளும் ஹீரோயினுக்கு சாப்பாடு வாங்க போறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் டாக்டர் ரூமுக்குள்ள போறாங்க. உள்ள போனா டாக்டரா இருக்காது அப்ராட்ல இருந்து சைனாக்கு ரிட்டர்ன் ஆனா ஹீரோயினுடைய காலேஜ் மேட் தான். ஆக்சுவலி அவரு ஹீரோயினுடைய சீனியர் தான். காலேஜ் படிக்கும் போதே ஹீரோயின் மேல அவருக்கு ஒரு பெரிய கிரஷ் இருந்திருக்கும். இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு ஹீரோயினை பார்க்கவும் அவருக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நீயா நான் யாருன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு மாஸ்க் ரிமூவ் பண்றாரு. அவங்களுக்குமே ரொம்ப வருஷம் கழிச்சு சீனியரை பார்க்கவும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. சீனியர் நீங்களா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவரு கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கா. எதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்து கேட்கும் போது கால்ல அடிபட்டுருக்குங்கிறத சொல்லுவோம். அவரும் கால் சரியாகிறதுக்கான பில்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஆலி அங்க போறவும், சரிங்க சீனியர் டைம் ஆயிடுச்சு, நான் இன்னொரு நாளைக்கு உங்களை மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த ஆலி கூடயே போறாங்க. அப்படி போகும்போது சீனியர் எழுதி கொடுத்தா அந்த பில்ஸ் சீட்டை அங்கேயே தவறுதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. சீனியர் அந்த பில்ஸ் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்கறதுக்குள்ளயும் அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. சோ சீனியர் ஹீரோயின் அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவங்க வீடு வரைக்குமே வந்துறாரு. சீனியர் நீங்க எப்படிங்க, எதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு கேட்கவும், பில்ஸ் பேப்பரை நீ ஹாஸ்பிட்டலே மிஸ் பண்ணிட்டு வந்த, அதனால தான் அதை கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு, நீங்க இன்னமும் நீ மாறவே இல்லை பாரு, உன்னுடைய ஞாபகம் மறதியா அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஜாலியா ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்க. அந்நேரம் பார்த்து ஆபீஸ் போன இந்த சைக்கவும் வீட்டுக்கு வந்துடுறான். இவன் வந்தா தெரியாம ஹீரோயின் வர டாக்டர் கிட்ட சிரிச்சு வர பேசிடுறாங்க. இதை பார்க்கும்போது அவனுக்கு செம்மையா வயிற்றுச்சலா இருக்கு. சீனியர் போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து உனக்கு சமைச்சு தருன்னு சொல்லி ஹீரோயினை உட்கார வச்சு அவங்க முன்னாடி ஃபிஷ்ஷை கட் பண்றாங்கிற பேர்ல கடாமுடான்னு போட்டு வெட்டிக்கிட்டே, நீங்க இன்னைக்கு யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா அந்த ஃபிஷ்ஷை கட் பண்ணிக்கிட்டே ஹீரோயின் கிட்ட கேக்குறான். கையில கத்தியோட அவன் கேட்கற தோரணையே உள்ளுக்குள்ள பயமா இருந்தாலும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஆலியும் தான் என் கூட வந்தா. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வெளியில வரும்போது மருந்து சீட்டை அங்கேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டா. அதை கொடுக்கறதுக்காக ஒரு டாக்டர் வந்தாருன்னா எல்லா உண்மையும் சொல்றாங்க. ஆனா வந்த டாக்டர் உன் மேல ரொம்பவே கைண்டா இருந்தார் போல. இல்ல ஒரு சாதாரண மெடிசன் சீட்டை கொடுக்கறதுக்கு இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்திருக்காரு இல்லையா, அதான் கேட்டேன்னு சொல்லிட்டு, நீங்க உனக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு. நீ மத்த ஆண்கள் கூட பேசுறதோ சிரிக்கிறதோ எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்புறம் இதே மாதிரி எப்போதுமே நீ என்கிட்ட ஹானஸ்டாவே நடந்துக்கணும். ஒருவேளை எனக்கு எதிராக நீ ஏதாவது தப்பு பண்ணுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கான பின் விளைவுகள் எவ்வளவு ஒரு மோசமா இருக்குன்னு ஆல்ரெடி உனக்கு தெரியும் நினைக்கிறேன்னு சொல்லி அவங்கள மிரட்டிட்டு இருக்கான். மறுநாள் ஆலி ஹீரோயினிக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கவும் அந்த சாப்பாட்டை பார்க்கவும் அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. வாமிட் எடுக்க ஓடிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோவுக்கு ஹீரோயினிக்கு அவ பிரெக்னெண்டா இருக்காளோன்னு டவுட் வருது. பின்னாடியே இந்த கோ போயிட்டு ஆலி கிட்ட, நீ எதுவும் பிரெக்னெண்டா இருக்கியான்னு கேக்குறான். அதுக்கு இந்த ஆலியும், எனக்கு எப்படி தெரியும், நான் என்ன செக் பண்ணி பார்க்கலன்னு சொல்றா. அப்போ இமீடியட்டா பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அவனும் ஆஃபீஸ் கிளம்பிடுறான். அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஆலியும் ஹீரோயின் கிட்ட, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரைக்கும் போயிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு பிரெக்னன்சி செக்அப் பண்ணாதான் கிளம்பி போறா. இப்போ அந்த வீட்டுல யாருமே கிடையாது, ஹீரோயின் மட்டும் தான் இருக்காங்க. பரவாயில்லையே, நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போதான் அந்த வெயில் சேரை விட்டு எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த ஆலி பிரெக்னெண்டா தான் இருக்காளன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முகத்தெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவரை ஃபாலோ பண்ணி போறாங்க. அங்க அந்த ஆலியும் செக்அப் முடிச்சுட்டு வெளியில வரா. பார்த்தா அவ உண்மையிலேயே பிரெக்னெண்டா தான் இருக்கா. அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. கோடி குழந்தைய நான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கான்னு சந்தோஷப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கா. அப்போ ஆப்போசிட்ல ஹீரோயின் வந்து வேணும்னே அவளை இடிச்சு அவ கையில இருந்த ரிப்போர்ட்டை கீழே தள்ளி விட்டுறாங்க. உடனே அவகிட்ட சாரியும் சொல்லிட்டு கீழே கிடந்த ரிப்போர்ட்டை எடுத்து கொடுக்குற மாதிரி அந்த ரிப்போர்ட்ல இருக்கிறதையும் பாத்துறாங்க. சோ இப்போ ஹீரோயினுக்கு அவ பிரெக்னெண்டா தான் இருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அந்த ஆலி வீட்டுக்கு வந்ததோ ஹீரோ கிட்ட அவ பிரெக்னெண்டா இருக்கிறத சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கா. ஆனா அவனுக்கு என்னமோ இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அவகிட்ட, ஆலி எனக்கு தெரியும் நீ என்ன ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கானு, ஆனா என்னுடைய சுச்சுவேஷன் இப்போ சுத்தமா சரியில்லை, அதனால இப்போதைக்கு இந்த குழந்தை வேணான்னு சொல்றான். அதை கேட்ட அவளுக்கு செம்மைய டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. கோ, நீங்க என்ன பேசுறீங்க, இது நம்மளுடைய குழந்தை, இந்த குழந்தைய நீங்க எப்படி வேணான்னு சொல்லலாம், உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ எனக்கு இந்த குழந்தை வேணும், நான் கண்டிப்பா இந்த குழந்தைய பெத்துக்க தான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளவு நேரம் வேணான்னு சொன்னவா அவ கொஞ்சம் ஸ்டபனா பேசவும் உடனே ஏதோ பிளான் பண்ணிட்டான் போல. அவகிட்ட சிரிச்சுக்கிட்டே, ஆலி நான் போயிட்டு குழந்தை வேணான்னு சொல்லுவேனா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீ எதுக்கு இவ்வளவு சீரியஸ் ஆகுறன்னு சொல்லி அவளை ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். மறுநாள் மார்னிங் ஆஃபீஸ் தான் கிளம்பிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட வந்து அவங்களுக்கு நெத்தியில கிஸ் பண்ணிட்டு, நம்ம கம்பெனில இன்வெஸ்டர் ப்ரமோஷன் மீட்டிங் நடக்க போகுது, அதுக்காக அவருடைய பேரண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நானும் அந்த மீட்டிங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோயின் அவங்க மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்க. அப்போ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்கவும், நீங்க ரொம்ப பசியோட இருப்பீங்க,
நீங்க போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் போயிட்டு டோரை ஓபன் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு டோரை ஓபன் பண்றாங்க. பார்த்தா அங்க சீனியர் தான் வந்திருக்காரு. சீனியர் நீங்க எப்படி இங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கவும், இன்னைக்கு உன் காலுக்கான செக்கப்ப நீ தான் ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லையா, அதனால தான் நானே வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்க சீனியரை பார்த்ததுக்கு அப்புறம் கோ எங்க போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறான். ஹீரோயின் பின்னாடியே வந்து நின்னா ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆனதை தெரியப்படுத்துறதுக்காக, ஹலோ டாக்டர் வாங்க வாங்க, நான் தான் நீங்களுடைய ஹஸ்பண்ட் கோன்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். அதுக்கு சீனியருமே என்னுடைய பேரு ஜென்னு சொல்லி அறிமுகமாக்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவனே சீனியர் உள்ள கூப்பிட்டு காலை செக் பண்ண சொல்றான். அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு முன்ன இருந்ததை விட இப்ப கால் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு, ட்ரைனிங் கொடுத்தா சீக்கிரமாவே நடக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு போறாரு. சீனியர் போனதுக்கு அப்புறம் கோ ஹீரோனை பார்த்து முறைச்சுக்கிட்டே அவங்க பக்கத்துல வந்து உட்காரான். என்ன பண்ண போறானு உள்ளுக்குள்ள பயமா இருந்தாலும், இல்லைங்க அவர் வீடு வரைக்கும் அவர் வரணும் எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்லமா, எதுக்கு நீ இவ்வளவு நர்வஸ் ஆயிட்டு இருக்க, நான் எதுவும் நினைக்கலன்னு சொல்லிட்டு ஆபீஸ் கிளம்பி போறான். என்னடா இவன் இவ்வளவு அமைதியா போறானேன்னு பார்த்தா அவன் கம்பெனியோடைய இன்வெஸ்டர் ப்ரமோஷனுக்காக ஹீரோயின் பேரண்ட்ஸ் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ரீசனுக்காக தான் இவ்வளவு அமைதியா இருக்கான். நெக்ஸ்ட் இந்த ஆலி தான் காமிக்கிறாங்க. ஹீரோனிக்காக ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, என்னாச்சு மேடம் இப்போலாம் ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கீங்க, சார் இப்போலாம் உங்களை அடிக்கிறதே இல்லை போல, அது மட்டும் இல்லாம உங்களை பாக்கிறதுக்கு வர அடிக்கடி ஒரு மேல் டாக்டர் வர வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காரு, உங்க லைஃப்ல என்னதான் நடந்துட்டு இருக்கோ தெரியலன்னு சொல்லி ஒரு மாதிரி குத்தி காட்டி பேசிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினியும் தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல தலையிறத ஸ்டாப் பண்ணிட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னுடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துடுவாரு, அவருக்கு போய் ஒழுங்கா சமைச்சு வைன்னு சொல்றாங்க. அதை நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, எனக்கு உங்களை விட அவர் மேல அதிகமாவே அக்கறை இருக்கு, என்னதான் இருந்தாலும் அவர் தானே என் வயிற்றுல வளர குழந்தையுடைய பயாலஜிக்கல் அப்பான்னு சொல்லவும், அலி நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு ஹீரோயினியும் தெரியாத மாதிரி கேக்குறாங்க. அவளும் ஹீரோயினிய பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே உள்ள போறா. இருடி ஃபர்ஸ்ட் ஒன் சாப்டரை முடிச்சு காட்டுன்னு சொல்லிட்டு இருக்க. மறுநாள் காமிக்கிறாங்க. சோ இன்னைக்கு தான் அந்த கோ சொன்ன அவன் கம்பெனியோடைய இன்வெஸ்டர் ப்ரமோஷன் மீட்டிங் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம ஹீரோயினும் அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பிளானை போட்டு வச்சிருக்காங்க. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அந்த ப்ரமோஷன் மீட்டிங்க்கு இவங்க போகணும். இந்த ஆலி வர வீட்டுல காவலுக்கு இருக்கிறதால அவளை ஃபர்ஸ்ட் மட்டையாக்கணும்னு பிளான் பண்றாங்க. சோ அவங்க பிளான் படி ஒரு மயக்க மருந்து எடுத்துட்டு வந்து அவ குடிக்கக்கூடிய ஜூஸ்ல கலந்து விட்டுறாங்க. அதுல மயக்க மருந்து கலந்து இருக்கிறது தெரியாம இவ்வளவு அந்த ஜூஸை குடிச்சிட்டு அதே இடத்துல மயங்கி படுத்துறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ண அவங்க யாருங்கிறது தெரியாத அளவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கவர் பண்ணிக்கிட்டு அந்த இன்வெஸ்டர் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு தான் கிளம்புறாங்க. இந்த பக்கம் அந்த இன்வெஸ்டர் மீட்டிங் நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. அங்க ஒன் ஆஃப் த இன்வெஸ்டரா ஹீரோனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் லென்னுமே வந்திருக்காங்க. கோ கிட்ட கூட ஹீரோயினை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நானும் நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சொல்ல போனா அவளால தான் உங்க கம்பெனில நான் இன்வெஸ்ட் பண்றேன், சோ அதுக்காகவே நீங்க என் ஃப்ரெண்டை நீங்க நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்ல, மிஸ்லின் நீங்க கவலையப்படாதீங்க, என்னுடைய லைஃப்ல பொண்ணுன்னா அது நீங்க மட்டும்தான், வேற எந்த பொண்ணுக்குமே இடமே இல்லைன்னு சொல்லி பச்சையா போய் புளிவிட்டு இருக்கான். லின்னு மாதிரியே அங்க டாக்டர் ஜின்னுமே இன்வெஸ்டரா வந்திருக்காரு. அவரை பார்க்கும்போது கூக்குமே சர்ப்ரைஸா தான் இருக்கு. நீங்க டாக்டர் மட்டும் தான் நினைச்சேன், ஆனா நீங்களுமே ஒரு இன்வெஸ்டரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது அதுக்கு டாக்டருமே அம்மா இவ்வளவு ஒரு கிராண்டான பார்ட்டி நடத்துறீங்க, ஆனா உங்க வைஃபை நீங்க கூட்டிட்டு வரலன்னு கேக்குறாரு. அது வந்து அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு போறான். அப்படி போகும்போது ஆப்போசிட்ல ஹீரோயின் வராங்க. அவனை லைட்டா இடிச்சிடுறாங்க. ஆல்ரெடி ஃபேஸ கவர் பண்ணிருந்ததால பார்த்த உடனே ஹீரோயினை கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் ஒரு மாதிரி ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். அடுத்த ஸ்டேஜுக்கு தான் போறான். வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு, இன்னைக்கு இன்வெஸ்டர் ப்ரமோஷன் மீட்டிங் மட்டும் கிடையாது, இன்னைக்கு என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி தான். சோ வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி காட்ட போறேன்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட்ல ஒரு வீடியோவை ப்ளே பண்றான். இங்க ஹீரோயினிக்கா ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னையில இருந்து உங்ககிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயின் என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவன் ஹீரோயினை எப்பெல்லாம் அடிக்கிறானோ அப்பெல்லாம் ஒரு ஹிடன் கேமரா வச்சு அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடியே அதை போட்டு காட்டி அவன் யாருங்கிறத நிரூபிச்சு அவங்க கிட்ட இருந்து ஃப்ரீடம் வாங்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. சோ அதுக்காக தான் அவன் ரெடி பண்ணி வச்சிருந்த வீடியோக்கு பதில் இவங்க ரெடி பண்ண வீடியோ பிளே ஆகிற மாதிரி செட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா இந்த சைத்தான் அதை கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. அவங்க ரெடி பண்ண வீடியோ பிளே ஆகாம இவ ரெடி பண்ண வீடியோ தான் பிளே ஆகிட்டு இருக்கு. அதை பார்க்கும் போது ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. இது எப்படி பாசிபிள், இது எப்படி மாறுச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோல இவன் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணது அவங்களுடைய மேரேஜ்னு சின்ன சின்ன ஈவெண்ட் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருந்திருக்கான். அந்த வீடியோ பார்த்துட்டு அங்க வந்திருக்கிற எல்லா இன்வெஸ்டருமே பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் முன்னாடி என் வைஃப் இங்க தான் இருக்கான்னு சொல்லி ஹீரோயினை பேரை சொல்லி ஸ்டேஜுக்கு வர சொல்லி கூப்பிடுறான். இவன் ஏதோ ட்ரெக் பண்றான். இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அவசரமா ஹீரோயினும் அங்க இருந்து எழுந்து போக ட்ரை பண்றாங்க. அப்போ கரெக்டா ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிட்டு, நீங்க எங்க போக ட்ரை பண்ற, எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்றாங்க, ஸ்டேஜுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறான். அப்போ அங்க இருந்த ஹீரோயின் ஃப்ரெண்ட் இன்னும், நீ இங்க தான் இருக்கியா, அம்மா இது என்ன ட்ரெஸ், சரி சரி உன்னுடைய ஹஸ்பண்ட் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாரு போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த கோ எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயினை அணைச்சு பிடிக்கிறங்கிற பேர்ல அவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி இறுக்கமா பிடிச்சி, என்னுடைய வைஃப் நீங்க இல்லைன்னா என் லைஃப்ல எதுவுமே கிடையாது, சொல்ல போனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு குட் லேக்கே ஸ்டார்ட் ஆச்சு, நான் இவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா இருக்கேன்னா அதுக்கு என்னுடைய வைஃப் தான் காரணம்னு சொல்லி ஹீரோயினை ஆகோன்னு பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கான். ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு தான் வைஃபை லவ் பண்ண முடியுமான்னு அங்க வந்த இன்வெஸ்டர் எல்லாம் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஆனா டாக்டருக்கு மட்டும் ஹீரோயின் முகத்துல சிரிப்பே இல்லாம சோகமா இருக்கிறத பார்த்து அவருக்கு டவுட் வருது. இங்க அந்த கோவும் என் வைஃபுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேரண்ட்ஸ்ட சொல்லி கிண்டர் கார்டன்ல இருந்து அவங்க குட்டி குழந்தை ரூரோவையும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கா. அதாவது வாயை திறந்தினா குழந்தைய என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்லாம சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அங்க குழந்தைய பார்த்ததும் குழந்தைய ஏதாவது பண்ணிட்டு பயத்துல ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. ஆனா அத கூட பாருங்க, என் வைஃப் என் கூட எவ்வளவு ஒரு ஹாப்பியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தா,
கேட்டா அவளுக்கு இந்த அளவுக்கு ஆனந்த கண்ணீர் வருதுன்னு சொல்லி அதை கூட அவனுக்கு சதகமா சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு எங்க ஹீரோயின் பேரண்ட்ஸுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. பாருங்க என் மருமகன் எவ்வளவு ஒரு நல்ல மனுஷனா இருக்கான்னு சொல்லி அந்த இன்வெஸ்டர்ஸ் மத்தியில இவர் வேற பெருமையா பேசிட்டு இருக்கவும், மனுஷனா இந்த மாதிரி இருக்கணும், எவ்வளவு ஒரு சூப்பரான கப்பல் இவங்க, மிஸ்டர் கோவா நம்பி அவர் கம்பெனில எவ்வளவு பணத்தை வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்காங்க. எங்க ஹீரோயின் கிட்ட என்னாச்சு நீங்க ரொம்பவே சர்ப்ரைஸா இருக்கா, நம்ம ஒன்னும் பிளான் பண்ணா இங்க வேற ஏதோ நடந்துட்டு இருக்கேன்னு ரொம்பவே குழப்பமா இருக்குல்ல. ஆக்சுவலி என்ன நடந்தது தெரியுமா, என்ன உன் ட்ராப்ல சிக்க வைக்க வீட்டுல ஒரு ஹிடன் கேமராவை செட் பண்ணியிருந்தல, அந்த கேமராவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உன்னுடைய மூவி எப்படி இருக்கும்னு நான் கெஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நான் அலர்ட் ஆயிட்டேன்னு சொல்றான். பாவம் ஹீரோயின் இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அவனுக்கு சாதகமா தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு விஷ் பண்ணி அவங்க வெட்டிங் ஆனிவர்சரிக்காக அவங்க முன்னாடி நீலன் பண்ணி அவங்க விரல்ல ரிங்கெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். எங்க ஹீரோயின் ஃப்ரெண்ட் இன்னும் டாக்டர் கிட்ட என்னாச்சு ஜின் ரொம்பவே சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்க இன்னுமே மறக்கல நினைக்கிறேன், ஆனா நீங்க பாத்தீங்களா ஒரு நம்பிக்கையான ஆள் கூட ரொம்பவே ஹாப்பியா தான் வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க. ஆமா லின் நீ சொல்றது உண்மைதான், நீங்க ஹாப்பியா இருந்தா அதுவே எனக்கு போதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க அந்த கோவா ஹீரோயினி கிட்ட நீ ரொம்பவே டயர்டா இருப்ப, நான் ஆலியா வர சொல்லியிருக்கேன், நீ வீட்டுக்கு போ, இந்த பார்ட்டி முடிஞ்சது இன்வெஸ்டர் எல்லாம் அனுப்பி வச்சுட்டு நான் வீட்டுக்கு வரேன் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா மயக்கத்துல இருந்த அந்த ஆலியும் அங்க நல்லா தான் நடந்து வந்துட்டு இருக்கா. இவன் கூட சேர்ந்து அவளுமே நடிச்சிருப்பா போல. அவ வந்ததை ஹீரோயினி கிட்ட வாங்க மேடம் வீட்டுக்கு போறான்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சுதான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அங்க ஹீரோயின் குழந்தை அந்த கோ கூட இருக்கவும் வேற வழியே இல்லாம அவ கூட ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனதும் அந்த ஆலி ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டு என்ன பாக்குற, நீ நினைச்சது எதுவுமே நடக்கலன்னு பாக்குறியா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, அன்னைக்கு நீ ஹாஸ்பிட்டல்ல என்னை இடிச்சு பாத்தியா, அப்பவே வந்ததை நீ தானே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ இன்னும் எவ்வளவு தூரம் தான் போவேன்னு வெயிட் பண்ணி பார்க்கதான் நானும் கோவும் எதுவுமே பேசாம அமைதியாவே இருந்தோம். உன்னுடைய பிளான்ல நீ கோவை சிக்க வைக்கலன்னு பார்த்தா, ஆனா எங்க பிளான்ல தான் நீ சிக்கிருக்கன்னு சொல்லி உன்னுடைய நிலைமையை பார்த்தாலே ரொம்பவே பரிதாபமா இருக்குன்னு ஹீரோயினை பார்த்து நக்கலா பேசிட்டு போறா. நைட் ஆகுது, ஹீரோயின் படுத்திருக்காங்க. என்ன பண்ணாலும் அந்த சைக்கோ கிட்ட இருந்து என்னால தப்பிக்கவே முடியாதா, எனக்கு ஒரு விடிவு காலமே வராதான்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கோவம் வரா. ஹீரோயின் பக்கத்துல இருந்து உட்காந்து ஆக்சுவலி இன்னைக்கு நீ பார்த்த வேலைக்கு நான் உனக்கு நன்றி தான் சொல்லி ஆகணும், உன்னாலதான் இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் மத்தியில எனக்கு ஒரு நல்ல நேம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு, நீங்க நமக்கு மேரேஜ் ஆனா இத்தனை வருஷத்துல எத்தனையோ தடவை நடிச்சிருக்கா, ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்க, இது எல்லாத்துக்கும் ரீசனே உன் மேல நான் வச்சிருந்த லவ் தான் சொல்லவும், அவங்களும் அவளை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு, உங்க லவ்ல பேராசையும் சுயநலத்தையும் தவிர வேற எதுவுமே கிடையாது, உங்களுக்கு என்ன ஆசை தெரியுமா, என் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற என்னுடைய கம்பெனிகளை நீங்க எடுத்துக்கணும், சோ அந்த ரீசனுக்காக தானே அவங்க முன்னாடி என்ன கெட்டவளாவோ நீங்க நல்லவராவோ காட்டிட்டு இருக்கீங்க, இதுக்கு பேர் தான் உங்க லவ்வா, உங்க எக்ஸா அந்த ஆலியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளை பிரெக்னெண்டே ஆக்கிருக்கீங்க, ஆனா உங்க வைஃப் நான் மட்டும் எப்போதுமே ஹானஸ்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க, இது எந்த விதத்துல நியாயமா இருக்குன்னு கேக்குறாங்க. இவன் என்ன பிளான் பண்ணணும் தெரியல. திடீர்னு ஹீரோனி கிட்ட சாரிமா நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், இதுக்கப்புறமா அந்த பெயினை நான் உனக்கு கொடுக்க விரும்பல, நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமாவே டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோயினியால நம்பவே முடியல. கோ நிஜமாவா சொல்றீங்க, உண்மையிலே என்ன டிவோர்ஸ் பண்ண போறீங்களான்னு கேக்குறாங்க. ஆமா நீங்க நான் உண்மையே தான் சொல்றேன், நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமாவே டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், குழந்தையோட கஸ்டடிங்கிறது குழந்தை பொறுத்தது, ரூருக்கு யாரு கூட தங்க விருப்பம் இருக்கோ அவங்களே குழந்தையோட கஸ்டடி எடுத்துக்கலாம்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோனிக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தாலும் ஒரு பக்கம் டவுட்டா தான் இருக்கு. இந்த கோ ஹீரோனி கிட்ட பேசி முடிச்சுட்டு வெளியில போறான். அந்த ஆரி தான் உட்கார்ந்து இருக்கா, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கா. அவனுக்கு ஒரு கிளாஸ் ஒயின் ஊத்தி கொடுத்துட்டா, நீங்க பேசுனது எல்லாத்தையும் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன், உண்மையிலேயே நீங்க அவளை டிவோர்ஸ் பண்ண போறீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அது நான் செத்தாலும் நடக்காது, என் லைஃப்ல எனக்குன்னு வைஃப்னா அது நீங்க மட்டும்தான், என் நீங்க தவிர வேற எந்த பொண்ணுக்கும் என் லைஃப்ல இடலன்னு சொல்லிட்டு போறான். ஆனா பெட்டை மட்டும் கொஞ்சோண்டு ஆலிக்கு தருவான் போல. தென் மறுநாள் மார்னிங் காமிக்கிறாங்க. கோ ஆபீஸ் போகாம ஹீரோனிக்காக பார்த்து கிச்சன்ல நின்று சமைச்சிட்டு இருக்கான். கோ என்னாச்சு நீங்க ஆபீஸ் போலியான்னு ஹீரோயின் கேட்கவும், நீங்க நமக்கு தான் சீக்கிரமாவே டிவோர்ஸ் ஆக போகுதுல, அது வரைக்கும் நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இப்போ கூட நான் உனக்காக தான் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயின் வெளியில போறாங்க. கார்ல எல்லாம் போகல, ரோட்ல நடந்தே போறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு சுதந்திரமா ரோட்ல தனியா நடந்து போகவும் அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அப்ப அவங்களுக்கு பேக் சைட்ல வந்த ஒரு பைக் ஹீரோயினை ஹிட் பண்ற மாதிரி வரவோ அந்நேரம் பார்த்து கரெக்டா அங்க ஜின்னு வந்து ஹீரோயினை பிடிச்சி இழுத்து அவங்களை சேவ் பண்றாரு. அந்த மொமெண்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகுது. இப்படி இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறத தூரத்துல இருந்து கோ பார்த்துட்டு இருக்கான். வழக்கம் போல அவனுக்கு செம்மையா வயிற்றுச்சல் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஜின்னு கூட சேர்ந்து காஃபி ஷாப் போறாங்க. அவரு கூட ரொம்பவே ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. இந்த கோ ஹீரோயினுக்காக டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்காக பார்த்து சமைச்சு வச்சிருக்கான். என்னடா இன்னமும் இவன் ஈவல் ஃபேஸை ரிவீல் பண்ணாமலே இருக்கானேன்னு பார்த்தா சார் அவர் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னடான்னு பார்த்தா அவன் சமைச்ச சாப்பாட்டுல எதையோ கலந்துட்டான் போல. அந்த சாப்பாடை சாப்பிட்டு அடுத்த செகண்டே ஹீரோயின் மயங்கிடுறாங்க. நீங்க எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் இந்த மாதிரி பண்றதுக்கெல்லாம் நீ தான் ரீசன், நீ தான் இந்த மாதிரி என்ன பண்றதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி இருந்தது போல எப்போதும் நீ என்ன கண்டினியூஸா லவ் பண்ணிட்டே இருந்தீனா நான் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறேன், என்ன பண்றது, நீங்க உன்னை என் கூடயே வச்சுக்க, எனக்கு ஒரு வழி தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போய் பெட்ரூம்ல படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு பக்கத்தாலேயே அந்த ஆலி கூட ஒன்னா இருக்கா. ஆக்சுவலி ஹீரோயின் மயக்கம் வந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. அவன் சமைச்ச எதையுமே ஹீரோயின் சாப்பிடல, ஆனா அவன் முன்னாடியே சாப்பிட்ட மாதிரி ஆக்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ அங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உன்ன மாதிரி ஒரு கேவலமானவனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க. மார்னிங் ஆகுது. வழக்கம் போல ஹீரோயினை கேர் பண்ணிக்கிறங்கிற பேர்ல அவங்களுக்கு பால்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அந்த பாலிலையும் மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கான். இப்படியே ஹீரோயினுக்கு கண்டினியூஸா மயக்க மருந்து கொடுத்து குரோனிக் டிசீஸ் மாதிரி அவங்களுக்கு
வர வச்சு வாழ்க்கை ஃபுல்லா அவன் கூடயே கண்டினியூஸா வச்சுக்கலான்னு பாக்குறான். இவனுடைய பிளான் என்னன்னு ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா, அதனால அவன் முன்னாடி பாலை குடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது, அப்பா கிட்ட பேசி முடிச்சுட்டு மிச்ச பாலை குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் போனதுக்கு அப்புறம் அந்த பாலை கொண்டு போய் வாஷ் பேஷன்ல ஊத்திடுறாங்க. இதே மாதிரி அவன் பால் ட்ரிங்க்ஸ்னு எதை கொடுத்தாலும் அவன் முன்னாடி குடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு அவன் போனதுக்கு அப்புறம் அதை கீழே ஊத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆலியை தான் வந்து பாக்குறாங்க. அவன் நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. என்ன தூக்கம் இல்லாம ஒவ்வொரு நிமிஷமும் பயத்தோடய வாழ வச்சுட்டு நீ நல்லா நிம்மதியாவா தூங்குறன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. மறுநாளே அந்த ஆலியை வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி அதே இடத்துல மயங்கி விழுந்தாரா. கண் விழிச்சு பார்க்கும் போது ஆப்போசிட்ல ஹீரோயினும் ஜின்னு தான் நிக்கிறாங்க. நான் எப்படி இங்க வந்தா, எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது என்னன்னு தெரியல, நீ தான் நேத்து வயிறு வலிக்குதுன்னு சொன்னா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்ட. அதுக்கப்புறம் நான் தான் ஜின்னுக்கு கால் பண்ணி வர சொல்லன்னு சொல்லவும் என்னாச்சு எனக்கு எதுக்கு திடீர்னு மயக்கம் வந்ததுன்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு டாக்டரும் நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, அப்போ பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னு தெரியாமலே தான் அந்த ஆன்டிபயோட்டிக் பில்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்களான்னு கேக்குறாரு. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. நான் எந்த பில்ஸும் எடுக்கலன்னு சொல்லவும் இல்ல உங்க உடம்புல ஆன்டிபயோட்டிக் பில்ஸ் கலந்துருக்கு, நீங்க மட்டும் சரியான டைமுக்கு உங்களை பார்த்து எனக்கு கால் பண்ணி இங்க வரவழைக்கலனா கண்டிப்பா உங்க குழந்தைய காப்பாத்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, நம்ம எந்த பில்ஸையும் எடுக்கவே இல்லைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் ஆலி நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, ரீசெண்டா ஏதாவது மெடிசனை மாத்தி சாப்பிட்டேன்னு கேக்குறாங்க. இந்த வீட்ல இருக்கிறது ரெண்டே பேர் தான், ஒன்னு ஹீரோயின் இன்னொன்னு கு. ஹீரோயின் பில்ஸ கொடுத்திருந்தா அவ இதுக்கு டாக்டரை கூப்பிட்டு என்ன காப்பாத்திருக்க போறா. அப்போ கண்டிப்பா இது குவோடி வேலையா தான் இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கா. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோ ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது இந்த ஆலி ஹீரோவை போய் ஹக் பண்ணவோ நான் ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவன் போட்டு இருந்த கோட்டை கரட்டி அங்கேயே வச்சுட்டு போயிருந்திருப்பான். அப்போ அந்த கோட்டை எடுத்து அவ செக் பண்ணி பார்க்கவும் அதுல தான் டாக்டர் சொன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் மெடிசன் இருக்கு. அதை பார்த்ததும் அவ பயங்கரமா டென்ஷன் ஆகிடுறா. அப்போ இந்த கூதா இந்த குழந்தைய அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல. இதுக்கப்புறமா அவனை நம்பி பிரயோஜனம் இல்ல, நான் யாருங்கிறத அவனுக்கு காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. சோ இந்த ஆலி என்ன பண்றானா, ஆல்ரெடி கூவை நம்பி இருக்க மாட்டா. அதனால ஆல்ரெடி இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது அது அவனுக்கே தெரியாம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பா. இப்போ அந்த வீடியோவை பப்ளிக்ல ரிலீஸ் பண்ணி இவ வயித்துல வளர குழந்தைக்கு கூதா அப்பாங்கிறத நிரூபிக்கலான்னு பாக்குறா. ஆனா இவளுடைய அன்லைக்கு இவ வச்ச இடத்துல அந்த வீடியோ சேவ் பண்ணி வச்ச அந்த ஹார்ட் டிஸ்க் இல்ல, இங்கதானே வச்சோம் எங்க போச்சுன்னு சொல்லிட்டு அவ பேக்ல இருந்து அந்த டிராயர்ல இருந்து எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கா. அப்பதான் அந்த டெவில் வந்து ஆலி இதையா தேடிட்டு இருக்கன்னு கேக்குறான். அவளுக்கு செம்மையா தூக்கி வரி போடுது. உச்சக்கட்ட பயத்துல இருக்கா. அது வந்துன்னு சொல்லி பராத்திட்டு இருக்கா. நீ இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த வீடியோ எடுத்து என்னைக்காவது ஒரு நாள் இதை வச்சு என்ன மிரட்டலாம் தானே பாக்குறேன்னு சொல்லவும் இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். கோ என் வயித்துல உங்க குழந்தை வளர்ந்துட்டு இருக்கா, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. இந்த குழந்தையவே வேணான்னு சொன்னா இந்த குழந்தைக்காக உன்னை விட்டுருவனா, இந்த குழந்தைய நீயும் என்னைக்குமே எனக்கு பேர்டன் தான் சொல்லிட்டு அதே இடத்துல அவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சு டோட்டலா அவ கதையவே காலி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவள ஒரு சூட்கேஸ்ல வச்சு அவ பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுறான். தென் எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோயின் பக்கத்துல வந்து படுத்து நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு நைட் மேர் மாதிரி வருது. எதுக்கு என்ன கொலைப்பறன்னு சொல்லி அந்த ஆலி வந்து ஆவியா நின்று கேட்கிற மாதிரி இருக்கு. அப்போ அலறி பேர்ந்திருக்கிறான். பக்கத்துல இருந்த ஹீரோயினை எழுந்தா என்னாச்சுங்க, ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களான்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோயினை ஹேக் பண்ணி நீங்க என்ன விட்டுட்டு போயிடாத, என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடாதுன்னு பெனாத்திட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அவங்க மனசுக்குள்ள கோ நான் இதை தான் எதிர்பார்த்தேன், நீ எந்த அளவுக்கு என்ன கஷ்டப்படுத்தினியோ அந்த பெயின் எல்லாம் உனக்கு டபுளா தர வேண்டிய டைம் வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டே கோ எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், நீங்க ஃபர்ஸ்ட் தூங்குங்கன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க. மார்னிங் ஆகுது. ஹீரோயின் கையில டேப்லெட்டோட தண்ணி இடத்துல இருந்து அவனை எழுப்பி விட்டுட்டு ஆமா ஆலி எங்க போனா, வீட்டு ஃபுல்லா தேடி பார்த்துட்டு அவனை வீட்டுல எங்கேயுமே காணோம், உங்களுக்கு வர அதிகமா ஃபீவரா இருக்கு அதனாலதான் நானே டேப்லெட் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டையும் தண்ணி அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. ஆலி நீ தேட வேண்டிய அவசியம் இல்ல, எங்கேயாவது வெளியில போயிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில இந்த டேப்லெட்டை வாங்கி முழுங்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோயின் கொடுத்தது ஃபீவருக்கான டேப்லெட் கிடையாது, இல்யூஷனை உண்டாக்குற டேப்லெட் போல. அந்த டேப்லெட் எடுத்து அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவனால நிம்மதியா தூங்க கூட முடியல. அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. எழுந்த ஹீரோனை தேடி தான் கீழே இறங்கி வரான். அங்க ஆல்ரெடி ஹீரோயின் பிளான் பண்ணி கோக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி டாக்டர் ஜின்னா அங்க வரவழைச்சிருப்பாங்க. அங்க ஹீரோயினும் ஜின்னும் நார்மலா உட்காந்து தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவன் கண்ணுக்கு மட்டும் அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் இவனை பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு இருக்க மாதிரியும் தெரியுது. அங்க கோவை பார்த்ததும் வாங்க மிஸ்டர் கோ, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க தான் எனக்கு கால் பண்ணி இங்க வரவழைச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாங்க என்னுடைய ஹஸ்பண்டுக்கு கோல்டு இருக்கு, நைட் ஃபுல்லா ஃபீவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஓடி வந்து ஹீரோயினை பிடிச்சி செம்மையா அடிச்சிட்டு இருக்கான். எத்தனை தடவை சொல்லியிருக்கான் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசாதானே, எதுக்கு நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறேன். அவங்க மூஞ்சிலே போட்டு குத்துன்னு குத்திட்டு இருக்கான். அப்ப டாக்டருமே போயிட்டு அவனை பிடிச்சி இழுக்கவும் அவருமே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இந்த உலகத்துல என்ன தவிர வேற யாரையுமே நீ லவ்வே பண்ணக்கூடாதுன்னு அவங்க முடியெல்லாம் பிடிச்சி குலுக்கிட்டு இருக்கான். அதுக்கு மேல டாக்டருக்கும் பொறுமை இல்ல, எழுந்து வந்து அவன் கழுத்திலே ஒரு போட்டு அவனை மட்டையாக்கிட்டு ஹீரோயின் கிட்ட போய் நீங்க உனக்கு எதோ ஆகலையே வா ஹாஸ்பிட்டலுக்கு போறான்னு சொல்லி கூப்பிடுறாரு. இல்ல நான் ஓகேவா தான் இருக்கா, நான் எங்கேயும் வரலன்னு ஹீரோயின் சொல்லுவோம். நீங்க இந்த மாதிரி ஒரு மோசமானவன் கூட எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கா, எதுக்கு இன்னமும் அவனை டிவோர்ஸ் பண்ணாம இருக்கன்னு கேக்குறாரு. என்னால அவனை டிவோர்ஸ் பண்ண முடியாது, என் குழந்தைக்காகவும் என் பேரண்ட்ஸ்க்காகவும் தான் நான் பொறுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் பயப்படாத, நான் உனக்கு இருக்கா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லுவோம். அதை கேட்ட ஹீரோயினுக்கு பயங்கர எமோஷனலா இருக்கு. சீனியரை ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சீனியர் போன அடுத்த கொஞ்ச நேரத்திலே மயக்கத்துல இருந்த இந்த கோவை எழுந்திருக்கிறான். அப்போ ஆப்போசிட்ல ஹீரோயின் தான் உட்காந்துருக்காங்க. அவங்க தலையில இருக்கிற காயங்களை பார்த்துட்டு என்னாச்சு நீங்க மறுபடியும் நான் உன்னை அடிச்சிட்டேனா, என்ன மன்னிச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லைங்க நீங்க என்ன அடிக்கல, நான் தான் தெரியாம கபோர்ல இடிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு இல்லையா, அதனாலதான் இந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஃபர்ஸ்ட் டேப்லெட் எடுத்துக்கோங்க
எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அது ஒரு டேப்லெட் இப்போ 1க்கு 2 எடுத்து கொடுக்குறாங்க. அவனும் ஹீரோயின் கொடுத்த டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க பெட்ரூம் போறான். அவன் போன அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஹீரோயின் பேரண்ட்ஸோ ஹீரோயின் குழந்தையும் ஹீரோயினை பார்க்க வராங்க. அவங்கள ஹீரோயின் தான் கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க போல. ஹீரோயின் அப்பாவும் என்னமாச்சு திடீர்னு கால் பண்ணி வர சொன்னே, உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லைன்னு கேட்கிறாரு. இல்லப்பா சும்மா தான் அவங்கள பார்க்கணும்னு வர சொன்னா. அது மட்டும் இல்லாம கோவுக்குமே உடம்பு சரியில்லை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டேப்லெட்டை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க பெட்ரூம் போயிருக்கான்னு சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருந்த சவுண்ட் கேட்டு உள்ள இருந்த கோமே வெளியில இருந்து வரா. அப்போ ஹீரோயின் அம்மாவும் கோ மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ உடம்பு பரவாயில்லையான்னு கேக்குறாங்க. பரவாயில்லைங்கம்மா இப்போ உடம்பு நல்லா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு டேபிள்ல இருந்து தண்ணி கிளாஸ் எடுக்க போறான். அந்த கிளாஸை கூட அவனால தூக்க முடியல, கீழே போட்டு உடைச்சிடறான். என்னங்க என்ன ஆச்சுன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அப்படியே நிமிர்ந்த ஹீரோயின் முகத்தை பாக்குறான். இப்போ அவன் கண்ணுக்கு செத்து போன ஆலி மாதிரி ஹீரோயின் தெரியுறாங்க. உடனே நீ எப்படி உயிரோட வந்த, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கண்ணு முன்னாடி ஹீரோயினை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினும் அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடியே கோ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி தான் என்ன அடிச்சு டார்ச்சர் பண்ணீங்க, ஆனா இப்போ என் பேரண்ட்ஸ் என் குழந்தை இருக்கும் போதேவா என்ன அடிக்கிறீங்கன்னு கேட்கவும், ஆனா அவன் கண்ணுக்கு அங்க ஆலி உட்காந்துருக்க மாதிரியும் அவனை பார்த்து சிரிக்கிற மாதிரியுமே தோணிட்டு இருக்கு. மறுபடியும் ஹீரோயினை போட்டு அடிச்சு அவங்க கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்தா ஹீரோயின் பேரண்ட்ஸ் எல்லாம் தாங்கிக்கவே முடியல. உடனே அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு ஹீரோயினியவோ அவங்க குழந்தையவோ அவங்க வீட்டுக்கு அவங்க கூட கூட்டிட்டு போயிடுறாங்க. சோ ஒரு வழியா ஹீரோயின் அந்த கோ யாருங்கிறதையும் அவனுடைய உண்மையான முகத்தையும் அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடியும் மத்தவங்க முன்னாடியும் ரிவீல் பண்ணிட்டாங்க. எங்க ஹீரோயின் அப்பாவுக்கு தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நீங்க அப்பாவை மன்னிச்சிட்டுமா, அந்த கோ மாதிரி ஒரு பீஸ்ட் போய் நான் நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன், எல்லாமே என்னுடைய தப்பு தான் சொல்லி ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் அம்மாவும் இதுக்கப்புறம் என் பொண்ணு அவன் கூட வாழவே கூடாது, நீ முதல்ல அவனை டிவோர்ஸ் பண்ணுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு தைரியம் தான் என் பொண்ணையே அந்த கோ புள்ளி பண்ணிருப்பான், என் பொண்ணை புள்ளி பண்ண அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். அவனை டிவோர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இப்போவே அவன் கம்பெனி கூட இருந்தா என்னுடைய கம்பெனி கோஆபரேஷனையும் என் ஃப்ரெண்ட்ஸோட கம்பெனி கோஆபரேஷனையும் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் டெர்மினேட் பண்ணி இப்பவே அவனை பேங்க்ரப்ட் ஆக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் அந்த கோ அவங்களை அடிச்சு அபியூஸ் பண்ண வீடியோவெல்லாம் சோஷியல் மீடியாவில அப்லோட் பண்ணிடுறாங்க. சோ ஹீரோயின் நினைச்சபடி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஃபைனலா எல்லாமே எண்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு லின்னை மீட் பண்ண தான் போறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த கோ மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, ஆமா எதுக்காக நீ இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை, நானுமே நீ என் ஃப்ரெண்டுங்கிற ரீசனுக்காக தான் அந்த கோவுடைய கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், இது மட்டும் முன்னாடி தெரிஞ்சிருந்தா அவன மாதிரி ஆளுங்களுக்குலாம் நான் சப்போர்ட்டே பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்ப அங்க ஜின்னு ஓடி வந்து நீங்க உன்னுடைய குழந்தை ரூரோ மிஸ் ஆயிட்டான்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினிக்கா பெரிய ஷாக்கா இருக்கு. சீனியர் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, என் குழந்தை என் பேரண்ட்ஸ் கூட தான் இருந்தா அது எப்படி மிஸ் ஆனான்னு கேட்கவும், நான் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது வழியில உங்க அம்மாவை பார்த்தா அவங்க தான் சொன்னாங்க, ஷாப்பிங்காக குழந்தைய கூட்டிட்டு போகும்போது உங்க அம்மா கிட்ட இருந்து தான் குழந்தை மிஸ் ஆனதா அவங்க அம்மா சொன்னதா சொல்றாரு. இது கண்டிப்பா அந்த கோடைய வேலையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவே கரெக்டா நேரம் பார்த்து கோ கிட்ட இருந்து ஹீரோயின் போனுக்கு கால் வருது. இவங்களும் கால் அட்டன் பண்ணி பேசினா கோ தான் பேசிட்டு இருக்கான். நீங்க உனக்கு குழந்தை வேணும்னா நமக்கு மேரேஜ் ஆன இடத்துக்கு வா, உனக்காக நான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. உடனே ஹீரோயினும் அந்த சர்ச்சுக்கு தான் கிளம்புறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த டோரை ஓபன் பண்ணவும் அதுக்குள்ள நுழையும் போது கோக்கும் அவங்களுக்கும் மேரேஜ் ஆன அந்த ஹாப்பியான மொமெண்ட் தான் ஞாபகம் வருது. நிறைய கனவுகளோட ஆசாசியா ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ண போயிருந்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே உள்ள போறாங்க. அங்க ஆப்போசிட்ல குழந்தையோட கோ தான் நின்றுட்டு இருக்கான். கோ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அவ நீ பெத்த பொண்ணு தானே, எதுக்கு அவளை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறன்னு கேக்குறாங்க. அப்போ நீ பிளான் பண்ணி என்னை இந்த அளவுக்கு கொண்டாந்து நிப்பாட்டிட்டே, நீ பண்ணது மட்டும் சரியானு கேக்குறான். ஏன்னா நீயும் அந்த ஆலியும் சேர்ந்து என்ன கொலை பண்ண பாத்தீங்க, அதனால தான் உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட எல்லாத்தையும் நான் பண்ணேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் தான் கோக்கும் ஆலிக்கும் சண்டையை மூட்டி விட அந்த ஆலி குடிச்ச தண்ணியில ஆன்டிபயோட்டிக் பில்ஸ் கலந்து அதை ஹீரோ பண்ண மாதிரி ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆலி ஒரு நாள் கோவோடைய கோட் பாக்கெட்ல இருந்து அபார்ஷன் பில்ஸ் எடுத்திருப்பா இல்லையா, அதையுமே ஹீரோயின் தான் வச்சிருப்பாங்க. இப்போ அது எல்லாத்தையும் கோ கிட்ட ஹீரோயின் சொல்லவும் அவன் ஹீரோயினை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே அவ பாக்கெட்ல இருந்து ஒரு கத்தி எடுத்து காட்டி, நீங்க நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன், என் வாழ்க்கை ஃபுல்லா உன் கூட சேர்ந்து வாழ நினைச்சேன், ஆனா இப்போ அதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியலையேன்னு சொல்லிட்டு குழந்தைய பாக்குறான். எங்க ஹீரோயினுக்கா செம்மையா பயம் வருது. கோ தயவு செஞ்சு அவளை விட்டு, அவ சின்ன பொண்ணு, உனக்கு கஷ்டப்படுத்தணும்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என் குழந்தைய விட்டு நான் வேணாலும் உன் கூடயே வந்துறேன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போறாங்க. அப்படியே அவங்க கிட்ட பேசிக்கிட்டே போயிட்டு குழந்தைய தூக்கிட்டு எட்ட நகரப்போ அப்போ அந்நேரம் பார்த்து கரெக்டா அங்க போலீஸோட டாக்டர் உள்ள வராரு. அங்க போலீஸ பார்த்ததும் உடனே குழந்தை விட்டுறா, ஹீரோயின் கழுத்துல கத்திய வச்சிடறான். நீங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே செத்து போறான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அழுதுகிட்டே, கோ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் இருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ண தெரியுமா, உன்னை ஆசாசியா பல கனவுகளோட உன்னை மேரேஜ் பண்ண, ஆனா பதிலுக்கு நீ என்ன பண்ணவும் கூட வாழ்ந்த ஒவ்வொரு நாளைக்கும் எனக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன், இப்போவும் உன் கூட சேர்ந்து என்னையும் சாக சொல்ற, உன் விருப்பப்படியே எல்லாமே நடக்கட்டும், என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லி அழுதுகிட்டே கண்ணை மூடி நிக்கிறாங்க. அதுக்கு மேல அவனாலே சுத்தமா முடியல, ஹீரோயினை விட்டுறான். அப்படியே ஹீரோயின் முன்னாடி விழுந்த அழுதுகிட்டே, நீங்க இதுக்கு முன்னாடி உன் கூட வாழ்ந்த மாதிரி வாழணும்னு ஆசையா இருக்கு, நீங்க என் வாழ்க்கை ஃபுல்லா உன் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அது எதுவுமே என்னால முடியாதுல்ல, அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா அப்பவும் நீ தான் எனக்கு மனைவியா வரணும், அட்லீஸ்ட் அந்த லைஃப்லயாவது உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேன், உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்கேன், உன்னை நான் நிறையவே கஷ்டப்படுத்திருக்கேன், எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிக்கிட்டே அவன் கையில இருந்த கத்தியால அவனை குத்திக்கிட்டு அதே இடத்துல விழுந்துடுறான். இப்போ அவனுடைய கடைசி நிமிடங்கள்ல ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயினையே மீட் பண்ணது, அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணது, அவங்கள மேரேஜ் பண்ணதுன்ட்டு அவங்க கூட வாழ்ந்த இனிமையான நினைவுகளை நினைச்சபடியே கண்ணை மூடி இறந்து போறான். அவனை மாதிரியே
இங்க ஹீரோயினியும் அவனை மேரேஜ் பண்ணது அவன் கூட வாழ்ந்த சின்ன சின்ன மொமெண்ட் எல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே அவங்க குழந்தைய கூட்டிக்கிட்டு டாக்டர் கூட வந்துட்டு இருக்காங்க. சோ இப்படியே ஒரு நல்ல எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. உண்மையிலே இது ஹாப்பியான எண்டிங்கா சேடான எண்டிங்கான்னு கேட்டா நிஜமாலுமே தெரியல. மேபி அவனை மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருந்தா இந்த எண்டிங் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனிஹவ் இந்த ட்ராமா உண்மையிலே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கும் இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ so much and see you.